இப்போ பார்த்தோன்னா ஆஃபீஸில் பசுபதி, விஜய், காவேரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா நம்ம பசுபதி வேண்மணிக்கே வில்லங்கம் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. இந்த மாதிரி காவேரி வந்த பின்னாடி அவள் பேச்சை கேட்டுட்டு தான் இந்த மாதிரி ஆனால தான் இப்படி ஆயிடுச்சு வச்சிருச்சு சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, நீங்களும் தானே டெய்லி வந்தீங்க, சொல்கிறத நீங்கள் கேளுங்க. நீங்கள் வாங்க போங்க எல்லாம் செய்யுங்க, ஆனால் நான் சொல்கிற மட்டும் தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்றாங்க. உடனே பசுபதி கோவம் வந்து, என்ன காவேரி முன்னாடி இப்படி பேசுகிற, என்னை எப்படி மதிப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த இதுக்கு நீங்கள் வரலாம் போகலாம், ஆனால் நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும்னு சொல்கிறப்ப அவர் இடக்கு மடக்கா பேசிட்டு பசுபதி போகிறாங்க. இதெல்லாம் காவேரி கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்கன்னா உடனே நம்ம விஜய் சொல்கிறாங்க, விடு காவேரி, அவர் அப்படித்தான், அவர் உனக்கே தெரியுமில்ல அப்படின்னு. உடனே காவேரி சொல்கிறாங்க, ஆமாங்க, நீங்கள் என்னென்ன செய்யணும்னு சொன்னீங்களோ அதை ஃபுல்லாக செய்யாமல் இடக்க மடக்கா பண்ணி இன்றைக்கி நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி எல்லா இடத்தையும் நம்ம கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய், இதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு ஏதாச்சும் தான் பண்ணணும், இதவே நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.